நீண்ட காலத்திற்கு முன்பு பீமா என்ற கடின உழைப்பாளி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு தடியின் இருபுறமும் 2 பானைகளை கட்டி தன் எஜமானர் வீட்டிற்கு தண்ணீர் சுமந்து செல்வார். அந்த 2 பானைகளில் ஒன்று மிகச் சரியாக, அதாவது நல்ல நிலையில் இருந்தது. மற்றொன்றில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. இதனால் தண்ணீர் கொண்டு செல்லும் வழியில் அந்த ஓட்டை பானையிலிருந்து பாதி தண்ணீர் சிந்திவிடும். நல்ல நிலையில் இருந்த பானை ஓட்டை பானையை பார்த்து, "நீ பயனற்றவர், தண்ணீரை வீணடிக்கிறாய். நான் தான் எஜமானருக்கு மிகவும் உதவியாக இருக்கிறேன்" என்று அடிக்கடி கிண்டல் செய்து பெருமைப்பட்டது. இதை கேட்டு ஓட்டை பானை மிகவும் வருத்தமடைந்தது. ஒரு நாள் பீமாவிடம், "என்னால் முழுமையாக தண்ணீர் சுமக்க முடியவில்லை. நான் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கிறேன். தயவு செய்து என்னை மாற்றிவிட்டு புதிய பானையை வாங்கிக் கொள்ளுங்கள்" என்று அழுதது. பீமா சிரித்துக்கொண்டே, "வருத்தப்படாதே, நாம் செல்லும் பாதையில் உன் பக்கமாக இருக்கும் செடிகளை பார்" என்று கூறினார். அந்த பாதையில் ஓட்டை பானை இருந்த பக்கத்தில் மட்டும் அழகான பூச்செடிகள் வளர்ந்திருந்தன. பீமா, "உன்னில் ஓட்டை இருப்பது எனக்கு தெரியும். அதனால்தான் அந்த பக்கத்தில் நான் விதை தூவினேன். உன்னிலிருந்து கசிந்த தண்ணீரே அந்த செடிகள் வளர காரணமாக இருந்தது. அந்த பூக்களைக் கொண்டுதான் நான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன்" என்று விளக்கினார். இதை கேட்ட ஓட்டை பானை தன் பயனை உணர்ந்து மகிழ்ந்தது. நல்ல பானையும் தன் தவறை உணர்ந்து ஓட்டை பானையிடம் மன்னிப்பு கேட்டது. நீதி: யாருடைய பலவீனத்தையும் பார்த்து கேலி செய்யக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திறமையும் இந்த உலகில் ஒரு தேவையும் இருக்கிறது. நீ